தனபாயன் இரண்டாம் குலோத்துங்கன். அத்தியாயம் 31. யார் அந்த மாயாவி? கூகை குரல் எடுக்கும் நேரம். கொள்ளிவாய் பேய்களும் குலை நடுக்கம் கொள்ளும் அர்த்த ஜாமத்தின் பயங்கர அமைதி. வன விலங்குகள் வெளியே உலாவ பயந்து வேட்டையாடியது போதும் என்ற திருப்தியுடன் தத்தம் இருப்பிடத்தை நோக்கி செல்லும் சமயம். பனிவாடையை தாங்க முடியாத பாம்புகளும் மற்ற பல்வேறு விஷ ஜந்துக்களும் புற்றையும் புதரையும் கற்களையும் கல் இடுக்கையும் நாடி ஓடும் நட்ட நடுநிசி நேரம். அந்த வேளையிலே அக்காட்டின் நடுவிலே 2 பேர் வேகமாக நடந்து கொண்டிருந்தனர். கண்ணும் காதும் காந்த சக்தி பெற்றவை போல தீட்சண்யத்துடன் இருக்க, கால்கள் அசுர கதியில் இயங்க, அமைதியின்மையால் ஏற்பட்ட ஆவேச உணர்ச்சி வாய்க்கு பூட்டிட்டு வைக்க அவ்விருவரும் நடந்து கொண்டிருந்தனர். அவர்களின் காலடியில் பாம்பு குட்டிகளும் கற்தேரைகளும் மண்ணொளி புழுக்களும் புற்பூண்டுகளின் சிறிய பூக்களும் மிதியுண்டு நசுங்கின. அந்த திருமானிக்குழி காட்டில் குருந்த மரங்கள் மிகுதியாக இருந்தன. மாணிக்க வாசக பெருமான் குருந்த மரத்தடியில் ஈசன் அருள் பெற்றார் என்ற காரணத்தால் சோழ நாட்டிலுள்ள எந்த ஒரு குருந்த மரத்தையும் அனுமதியின்றி எவரும் வெட்டக்கூடாது என்பது அரசாங்கத்தின் உத்தரவாக இருந்தது. ஆகையால் மக்கள் அம்மரம் எங்கே இருந்தாலும் அதை ஒரு புனித விருட்சமாக கருதி போற்றி பாதுகாத்தனர். காட்டிலுள்ள மரங்கள் போற்றுவாரின்றி இருந்தாலும் அவற்றை யாரும் ஊனப்படுத்த துணியார். எனவே அந்த மரங்கள் இந்த காட்டில் ஏராளமாகவும் ஆள் போல் உயர்ந்தும் பறந்தும் வளர்ந்திருந்தன. அப்படிப்பட்ட ஒரு பெரிய குருந்த மரத்தடியில் போய் அவ்விரண்டு பேரும் நின்றார்கள். அந்த மரம் ஒரு பாழடைந்த சமணப்பள்ளி மண்டபத்தின் நேர் எதிரே நின்று கொண்டிருந்தது. அதன் இலை மலிந்த கிளைகள் சிறியதொரு குன்றின் வடிவில் தழைத்து கவிந்திருந்தன. பிரம்மாண்டமான அம்மரத்தின் அடியில் கல்லாலான ஒரு சிறு மேடை இருந்தது. அங்கு சமணர்கள் வாழ்ந்தபோது யாரோ ஒரு சமண முனிவர் தமது தியான மேடையாக அதனை அமைத்தார் போலும். கடுகளவான மானிட வாழ்க்கையை கரைத்து செல்லும் சக்தி படைத்த கால வெள்ளத்தால் அந்த கல் மேடையை அன்று வரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அது கம்பீரமாகவே அங்கு இருந்தது. நிலவின் சீதளப்பால் ஒளி அம்மரத்தின் அடியை தொட்டு துளக்க முடியாமல் அதன் சிறப்பரப்பிலேயே படிந்திருந்தது. மரத்தடியில் ஒரே கரிய இருள், தொட்டால் ஒட்டி கொள்ளும்படியான மை இருட்டு. ஆனால் என்ன ஆச்சரியம், அந்த கல் மேடையின் மீது மட்டும் திட்டாக ஒளி குழம்பு ஊற்றி கிடந்தது. ஏதோ ஒரு கிளையின் இடைவெளியில் புகுந்து பாய்ந்த நில ஒளியே அப்படி அங்கு படிந்திருந்தது. குருந்த மரத்தடியில் வந்து நின்ற அவ்விரண்டு பேரும் சுற்றும் முற்றும் ஒரு முறை பார்த்துவிட்டு அந்த மேடை மேல் ஏறி அமர்ந்தார்கள். இவ்வளவு நேரம் இருள் பூசி கிடந்த அவர்களது முகம் பால் நிலவின் ஒளிப்பட்டு ஸ்பஷ்டமாகியது. அவர்களில் ஒருவனின் முகம் மட்டும் நன்றாக தெரிந்தது. சந்தேகமில்லை, அவன் கோமுகிதாசன் தான். அவன் பக்கத்தில் மற்றொரு ஆள் யார்? அவனா இவன்? இவனா அவன்? அவ்விரண்டு பேரும் தனிந்த குரலில் பேச ஆரம்பித்தார்கள். கோமுகிதாசனே முதலில் பேச்சை தொடங்கினான். அண்ணா, நாம் குறித்த நேரம் நெருங்கி வந்துவிட்டது. நமது திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும் இறுதி கட்டமும் நெருங்கிவிட்டது. வாழ்வா சாவா என்ற 2 சொற்களில் ஒன்றை தேர்ந்தெடுத்து விதி நம்மிடம் அளிக்கப் போகும் அந்த நேரம் அணுகி வந்துவிட்டது. ஆகவே உங்கள் வாயிலிருந்து வரும் விலை மதிப்பற்ற அச்சொற்களை வினய சிரத்தையுடன் எனது சிந்தையிலே தேக்கி அவற்றை செயல் ரூபத்தில் செய்து முடிக்க சித்தமாக இருக்கிறேன் அண்ணா. தம்பி, நான் அமைதியாக சிந்திக்க சில வினாடி அவகாசம் கொடு. ஏனோ என் மனம் என்னை அறியாமலேயே அமைதியின்றி குழம்பி விட்டிருக்கிறது. அதை ஒரு நிலைப்படுத்தி நிறுத்தினால்தான் என்னால் எதையும் தெளிவாக பேச முடியும். கோமுகிதாசன் நிமிர்ந்து அவனை நோக்கினான். அவனோ சூன்யமயமான இருளை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். ஒரு சில வினாடிகள் ஓடி மறைந்தன. எங்கோ ஓரிடத்தில் செடிகள் சலசலக்கும் சிற்றரவம் கேட்டது. அதைத் தொடர்ந்து குழிமுயல் ஒன்று புதரிலிருந்து வெளியே ஓடி வந்து மற்றொரு புதரினுள் தாவி மறைந்தது. தம்பி கோமுகி, இனிமேல் நீ கோமுகிதாசன் என்ற புனை பெயரை விட்டொழித்து விடலாம். அதற்கு எந்தவித தேவையும் அவசியமும் இல்லை. இந்த வினாடி முதல் உனது சொந்த பெயரை சொல்லியே அழிப்பேன். அழியுங்கள் அண்ணா. 10 ஆண்டுகளுக்கு பிறகு எனது சுய பெயர் தங்கள் திருவாயிலிருந்து வெளிவருவதை ஆனந்தமுடன் செவிமடுக்க ஆவலோடு காத்து கிடக்கிறேன் அண்ணா. அத்துடன் உனது பெயரை நான் கடன் வாங்கி கடந்த 10 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்ததையும் நன்றியுடன் இன்று உனக்கே திருப்பி கொடுத்து விடுகிறேன் தம்பி. காதில் தேன் வந்து பாய்கிறது அண்ணா. எனது அற்ப பெயரை களைந்தெறியும் தாங்கள் தங்களது சுய பெயரை இன்று முதல் ஏற்கப் போவதை அறிந்து எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அண்ணா. தம்பி காலத்தி தேவா. அண்ணா சித்தன்ன தேவரே. கடந்த 10 ஆண்டுகளாக காலத்தி தேவன் என்ற பெயருடன் சோழ நாட்டு மண்ணில் உலவி வந்த சித்தன்ன தேவன் என்பான் கோமுகிதாசன் என்ற பெயரில் பொந்துவாள் ஆந்தை போல சோழ தமிழ் மண்ணில் மறைந்து திரிந்து வந்த காலத்தி தேவன் என்பானை ஆறத் தழுவி அணைத்து கொண்டான்.
மாகராசபாடி நாட்டின் அரசனாக இருந்து பிறகு வேங்கி நாட்டின் மன்னனாகி விக்ரம சோழனுக்கு கப்பம் கட்ட மறுத்ததால் கழுமரமேறி உயிர் நீத்த நல்லண்ண சோழ தேவனின் புத்திரர்களான சித்தன்ன தேவனும் காலத்தி தேவனும் தாம் ஒருவரை ஒருவர் அப்படி கட்டி தழுவி அணைத்து கொண்டனர். அந்த குருந்த மரத்தின் நேர் எதிரே கீழ்த்திசை பக்கம் இருந்த சிறு புதரில் மீண்டும் சலசலப்பு சத்தம் கேட்டது. காலத்தி தேவா, ஏதோ அரவம் கேட்கிறது, எழுந்து போய் அந்த சமண பள்ளி மண்டபத்தை சுற்றி பார்த்துவிட்டு வா. திருக்கோவலூர் சேதிராயன் இந்நேரம் அங்கு வந்து நமக்காக காத்திருந்தாலும் இருக்கலாம் என்றான் கடந்த வினாடி வரை காலத்தி தேவன் என்ற பெயரில் இருந்த சித்தன்ன தேவன். அப்படியே அண்ணா என்று சொல்லியபடி எழுந்து பள்ளி மண்டபத்தை நோக்கி நடந்தான் கோமுகிதாசன் என்ற பெயரில் இருந்த உண்மையான காலத்தி தேவன். அவன் சென்ற சற்று நேரத்திற்கெல்லாம் திரும்பி வந்து, அந்த அவசர குடுக்கை இன்னும் வரவில்லை அண்ணா என்று கூறிக்கொண்டே சித்தன்ன தேவனின் அருகில் சென்று அமர்ந்தான். சேதிராயனையா அவசர குடுக்கை என்கிறாய்? நான் அப்படி நினைக்கவில்லை தம்பி. அவன் ஏதோ ஒரு திட்டத்துடன் தான் நம்முடன் உறவு கொண்டாடி ஒட்டி கொண்டிருக்கிறான் என்று எண்ணுகிறேன். உண்மையில் அவன் சைவ சமய விரோதியும் அல்லன், வைணவ மத பக்தனும் அல்லன். இரண்டையும் சமமாக பாவிக்கும் சமதர்மவாதி என்றே தோன்றுகிறது. இறந்து போன அவனுடைய மனைவி திருக்கோவலூர் வீரட்டானமுடையார் கோயிலில் தன் சொந்த செலவிலே ஒரு மடைப்பள்ளி கட்டி கொடுத்திருக்கிறாள் என்ற ஒன்றே எனது சந்தேகத்திற்கு போதிய சான்றாகும். அப்படியானால் அவன் ஏன் அண்ணா அனபாயனின் தில்லை திருப்பணி திட்டத்தை அத்துணை ஆவேசத்துடன் எதிர்க்கிறான்? அது வெறும் நடிப்பாக இருக்கும் என்றே தோன்றுகிறது தம்பி. என் மீது அவனுக்கு ஏதோ ஒரு விதமான சந்தேகம் ஏற்பட்டு அதை தெளிவுபடுத்தி கொள்ளவே அவன் நயவஞ்சகமாக நம்முடன் பழகுகிறான். காலத்தி தேவன் என்ற பெயரில் சித்தன்ன தேவனான நான் உலவுவது அவனுக்கு எப்படியோ தெரிந்திருக்கிறது. அதை கண்டுபிடித்து அனபாயனிடம் தெரிவிக்கவே அவன் நம்முடன் சேர்ந்தான். ஆனால் எனது உண்மையை அறிய அவனால் முடியவில்லை. அதனால்தான் கடந்த சில தினங்களாக நான் சித்தன்ன தேவன் உருவில் கருப்பு ஆடையால் மறைத்து கொண்டு வரும்போதெல்லாம் எனது சுயரூபத்தை காண துடித்தான். அவசரப்பட்டு காலத்தி தேவன்தான் சித்தன்ன தேவன் எனும் சதிகாரன் என்று அரசனிடம் சொல்ல அவனுக்கும் பயம். அனபாயன் என்னை முழுவதும் நம்பி இருக்கிறான். மேலும் அவன் போதிய ருசுவின்றி எதையும் எளிதில் நம்ப மாட்டான். தகவல் சொன்னவர்களின் மீதே அவனது கோபம் திரும்பிவிடும். ஆகையால் தான் சேதிராயன் நான் யார் என்று தீர்மானமாக தெரிந்து கொள்ள நம்முடன் சுற்றி கொண்டிருக்கிறான். இல்லை அண்ணா, அவன் ஒரு வெகுளி, முன்கோபக்காரன், பொறாமைக்காரனும் கூட. சேந்தமங்கலம் சிற்றரசரான ஏழிசை மோகன் ஆட்கொள்ளி காடவராயனுக்கு சோழ அரசாங்கத்தில் அதிக செல்வாக்கு இருப்பதை காண பொறுக்காமல் அனபாயனுக்கு எதிராக நம்முடன் சேர்ந்திருக்கிறான். அதற்கு இன்னும் ஒரு காரணமும் இருக்கிறது. சோழ நாட்டின் பட்டத்து ராணியாக தன் மகள் முக்கோ கிழானடியை ஆக்கிவிட வேண்டும் என்று அவன் கனவு கண்டு கொண்டிருந்தான். அதற்கு இடைஞ்சலாக காடவராயனின் மகள் ஏழிசை வல்லபியை மன்னன் காதலிக்க ஆரம்பித்ததும் அவனது பொறாமை உச்ச நிலையை அடைந்துவிட்டது. அப்பொறாமை சூட்டில்தான் அனபாயனை எதிர்க்க தில்லை திருப்பணி திட்டத்தை ஒரு காரணமாக வைத்து நம்முடன் சேர்ந்திருக்கிறான். அவனுடைய எண்ணம் அனபாயனை ஒழிக்க வேண்டும் என்பதல்ல, அவனை பயமுறுத்தி தன் பெண்ணை பட்டத்தரசியாக்கி சோழ அரசாங்கத்தில் செல்வாக்கு பெற வேண்டும் என்பதே. அதனாலேயே அவன் நம்முடன் சேர்ந்து நாம் சொல்வதையெல்லாம் செய்ய முன் வருகிறான். அனபாயனை கொல்ல நாம் இருமுறை முயன்ற போதும் அதை அவன் எதிர்த்து மறுத்ததற்கு மேற்சொன்னதே காரணம் என்று எனக்கு படுகிறது அண்ணா. காலத்தி தேவா, நீ ஒரு பைத்தியக்காரன். அவனுடைய பெண் முக்கோ கிழானடியைத்தான் அனபாயன் காதலிக்கிறானே, பின் ஏன் அவனை இவன் எதிர்க்க வேண்டும்? நீங்கள் சொல்வது தவறு அண்ணா. அனபாயன் முக்கோ கிழானடியை காதலிக்கவில்லை, அவள்தான் அவனை காதலிக்கிறாள். ஆனால் அனபாயனோ ஏழிசை வல்லபியை அதி தீவிரமாக காதலிக்கிறான். இதை அறிந்த சேதிராயனின் ஆத்திரம் மேலும் வளர்ந்திருக்கிறது. நான் சொல்வதை கேள் தம்பி, எனக்கு எல்லாம் தெரியும். அனபாயனின் மனதை பூரணமாக அறிந்தவன் நான் ஒருவன்தான். இரவு பகல் எந்நேரமும் அவனுடன் இருந்தே 10 ஆண்டுகள் பழகி இருக்கிறேன் அல்லவா? ஆகையால் அவனை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். முக்கோ கிழானடியை அவன் உள்ளூர காதலித்து கொண்டுதான் இருக்கிறான். என்றைக்கு இருந்தாலும் அவளை தனக்கு சொந்தமாக்கி கொண்டே தீருவான். அவள் மட்டும் அனபாயனின் பட்டத்தரசியானால் இன்றுள்ள சோழ சாம்ராஜ்யம் இரட்டிப்பு அளவாக விரிந்து பறந்துவிடும். அதனால்தான் அனபாயனை ஒழிப்பதற்கு முன்னால் அவளை ஒழித்து கட்ட பல முறை முயன்றேன். ஆனால் முடியவில்லை. கடைசியில் அன்றொரு நாள் உன்னுடைய கை விரலையே அவளது கத்திக்கு இரையாக தந்துவிட்டு வந்துவிட்டாய். அன்றே அவளை அந்த வடுக வழி வடக்கு சாலையில் வெட்டி புதைத்திருக்க வேண்டும். அதை செய்யாமல் விட்டுவிட்டாய். அவளும் தப்பிச் சென்று விட்டாள்.
விஷயம் இவ்வாறு இருந்தால் சேதிராயன் இந்நேரம் உங்களையும் என்னையும் தீர்த்து கட்டியிருப்பானே அண்ணா. அதற்கு அவனுக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கிடைத்தனவே. ஆமாம், ஆனால் சித்தன்ன தேவனான நான் தான் காலத்தி தேவனா என்பதில் அவனுக்கு இன்னும் சந்தேகம் இருக்கிறது. அதனால்தான் அதை அறிந்ததும் தன் கைவரிசையை காட்டலாம் என்று காத்து கொண்டிருக்கிறான். நம்மை அவன் தன் அரண்மனையின் நிலவறைக்கு அழைத்து சென்றதே அச்சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளத்தான். அன்று அவன் பேசிய தோரணை எப்படி இருந்தது பார்த்தாயா? நல்ல வேளை நாம் தப்பித்து கொண்டோம். இல்லையானால் அன்றே அவன் கையாலோ அல்லது அவனுடைய பெண்ணின் கையாலோ நாம் மாள நேர்ந்திருக்கும். நம் அருமை வளர்ப்பு தந்தையான திருவரங்கநாதனை அங்கு பலி கொடுத்ததோடு தப்பி பிழைத்து விட்டோம். நம்மை வளர்த்து ஆளாக்கி நமது சுய வரலாற்றை சொல்லி இவ்வளவு பெரிய காரியத்தில் ஈடுபட வைத்த அந்த ஏழை விவசாயியின் பரிதாப முடிவை எண்ணினால் என் உள்ளம் எரிமலையாக குமுறுகிறது. இந்த வினாடியே சேதிராயனையும் அவன் மகளையும் குத்தி கிழித்து அவர்களின் குடல்களை பிடுங்கி மாலையாக போட்டுக்கொள்ள வேண்டும் என்று மனம் துடிக்கிறது. அவ்வாறானால் சேதிராயனை இன்று ஏன் இங்கு வர சொல்லி இருக்கிறீர்கள்? அதில்தான் தம்பி என்னுடைய அரசியல் தந்திரங்கள் அனைத்தும் அடங்கியிருக்கின்றன. அனபாயனை நம் கையால் கொல்லக்கூடாது. அப்படி கொல்வதானால் அவனை என்றோ கொன்றிருக்க மாட்டேனா? அதற்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கிடைத்தனவே. இப்போது நினைத்தால் கூட நான் அவனை கொல்ல முடியும். எவ்வாறென்றால் இச்சமயம் அவன் இக்காட்டின் தென்புற எல்லையோரம் இருக்கும் ஒரு ஜீன் ஆலய தண்டை வந்து எனக்காக காத்திருப்பான். அவனை மறைந்து நின்று கொள்வது மிகச் சுலபம். ஆனால் அப்படி செய்வது தவறு. நாம் மேற்கொண்டிருக்கும் 2 சபதங்களை நிறைவேற்ற வேண்டுமென்றால் அவ்வாறு செய்வது தவறு. நம் அருமை தந்தை நல்லெண்ண சோழ தேவரை கழுவிலேற்றிய விக்ரம சோழனின் மகனை பழி வாங்க வேண்டும். அதே சமயம் நமது நாட்டை பிடுங்கி நம் வர்க்கத்தையே சீரழித்துவிட்ட சோழ வம்சத்தை அடியோடு ஒழித்து அவர்களது சொந்த சாம்ராஜ்யத்தை கைப்பற்றி நமக்கு அடிமையாக்கி கொள்ள வேண்டும். இந்த 2 சபதங்களையும் நாம் நிறைவேற்ற வேண்டுமானால் அனபாயினை நமது கையால் கொல்லக்கூடாது. அவனை சார்ந்த சோழ பிரஜை ஒருவனாலேயே கொல்லப்பட வேண்டும். அந்த காரியத்தை செய்யத்தான் திருக்கோவலூர் சேதிராயனை இன்று இங்கு வர சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இப்படி செய்வதற்கு என்ன காரணம் அண்ணா? இருக்கிறது. சோழ நாட்டு தமிழ் மக்கள் ராஜபக்தி மிகுந்தவர்கள். சொந்த நாட்டின் துரோகிகளாக அவர்களை ஆக்குவது மிக கடினம். ஆயினும் அரசனை இழந்துவிட்டால் தாயற்ற சிறு குழந்தை போல தவித்து குழம்பி விடுவார்கள். அந்த சமயத்தில் ஒரு கழுதியை பிடித்து சிம்மாசனத்தில் அமர வைத்து இனிமேல் இதுதான் உங்கள் ராஜா என்றால் கூட உடனே ஒப்புக்கொள்வார்கள். ராஜபக்தி என்ற வெறி அவர்கள் குருதியிலேயே கலந்த ஒன்றாக இருக்கிறது. சேதிராயனை கொண்டு அனபாயினை கொலை பண்ண வைத்தால் உள்நாட்டு குழப்பம் ஏற்படாது. மக்களிடையே பீதிதான் உண்டாகும். சேதிராயனை போன்ற எந்த சிற்றரசனையும் தங்கள் மனநாக்கி கொள்ள விரும்ப மாட்டார்கள். இதுதான் சமயம் என்று நாம் நல்ல பிள்ளைகள் போல ஆட்சி பீடத்தை கைப்பற்றிவிடலாம். அதற்கு யாதொரு எதிர்ப்பும் இருக்காது. எதிர்க்கும் ஒரு சிலரையும் சுலபமாக தீர்த்து கட்டிவிடலாம். அவர்களில் முதற் பலியாக வேண்டியவள் சேதிராயனின் மகள் முக்கோ கிழானடி, 2வது காடவராயன், 3வது அருள்மொழி தேவனும் ஒட்டக்கூத்தனும். இவர்கள் ஒழிந்தால் இந்த நாட்டு மக்கள் வெறும் பிள்ளை பூச்சிகள்தாம். எளிதில் அவர்களை அடக்கி ஒடுக்கிவிடலாம். நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான் அண்ணா. ஆனால் சேதிராயனை கொண்டு இன்று அனபாயினை தீர்த்து கட்ட முடியுமா? அவன்தான் உங்களை சந்தேகிக்கிறான் என்கிறீர்களே. அவனுக்கு அந்த சந்தேகம் உண்டு என்பது உண்மைதான். ஆயினும் அவனை இன்று எப்படியும் ஏமாற்றி காரியத்தை முடித்துவிட வேண்டும். இன்று தவறினால் இனி என்றுமே நமது சபதத்தை, ஆசை கனவை நிறைவேற்றி நனவாக்க முடியாது. ஏனெனில் நமது ரகசியங்கள் அனைத்தும் அனபாயனுக்கு தெரிந்துவிட்டன. நானே அந்த ரகசியங்களை அவனிடம் சொல்லிவிட்டேன். மற்றவற்றை நம் நாட்டுக்கு போய் உளவறிந்து வந்திருக்கும் அமைச்சன் அருள்மொழி தேவன் கூறியிருக்கிறான். ஆனால் அனபாயனுக்கோ அமைச்சனுக்கோ காலத்தி தேவன்தான் சித்தன்ன தேவன் என்பது மட்டும் இன்று வரை தெரியாமல் இருக்கிறது. இதையும் அதிக நாட்கள் மறைத்து வைக்க முடியாது. ஏனென்றால் என்னுடைய இரட்டை வேட நடிப்பை சேதிராயன் ஓரளவு அறிந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய மகள் முக்கோ கிழானடியோ முழுவதும் அறிந்து கொண்டு விட்டாள். அந்த பெண்ணுக்கு எப்படி அண்ணா நமது ரகசியம் தெரிந்தது? அது என்னுடைய முட்டாள்தனத்தால் தான். அன்றொரு நாள் நானும் அனபாயனும் தில்லையிலிருந்து சேந்தமங்கலம் அரண்மனை வரை போய் திரும்பிவிட்டோம் அல்லவா? அனபாயன் திடீரென ஏதோ நினைத்து கொண்டவனாய் என்னை தில்லைக்கு அனுப்பிவிட்டு கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போய்விட்டான். அவன் ஏன் அப்படி செய்தான் என்பது இன்று வரை எனக்கு புரியவில்லை. ஒரு கால் என் மீது அவனுக்கு ஏதேனும் சந்தேகம் தட்டியதோ என்னவோ. அப்படி இருக்க முடியாது. ஆனால் ஏனோ அப்படி செய்தான்.
அதுதான் தக்க தருணம் என்று நான் உன்னை தேடி இங்கு வந்தேன். சேதிராயன் இங்கிருந்தால் அவனை அழைத்து கொண்டு போய் தனியே சென்ற அனபாயனை வழிமறித்து நமது எண்ணத்தை முடித்துவிடலாம் என்றே வந்தேன். ஆனால் எப்படியோ என்னை பின்தொடர்ந்து அந்த பேய் மகள் முக்கோக்கிழானடி வந்துவிட்டாள். அதுவும் நான் ஓரிடத்தில் குதிரையை விட்டு இறங்கி கருப்பு ஆடை அணிந்து கொண்டிருந்த போது மிக சமீபத்தில் அவள் குதிரை மீது வந்து கொண்டிருந்தாள். உடனே நான் அணிந்த ஆடைகளை களைந்து பழையபடி காலத்தி தீவனாகி குதிரை மீதேறி ஓடிவிட்டேன். எனினும் அவள் அன்று எனது இரட்டை வேட ரகசியத்தை அறிந்து கொண்டே இருப்பாள். நீங்கள் ஓடியிருக்கக்கூடாது அண்ணா, எதிர்த்து சென்று அவளை தொலைத்திருக்க வேண்டும். அப்படித்தான் செய்ய நினைத்தேன். ஆனால் தனியே சென்ற அனபாயன் திடீரென திரும்பி வந்துவிட்டால் நமது திட்டமெல்லாம் கெட்டு குட்டிச்சுவராகிவிடுமே என்று பயந்து அவளை அச்சமயம் ஒன்றும் செய்யாமல் விட்டேன். அருள்மொழி தேவனுக்கு உங்கள் பேரில் சந்தேகம் இருக்கிறது என்பதற்கு அறிகுறி ஏதேனும் உண்டா அண்ணா? உண்டு. அன்றொரு நாள் கொள்ளிடத்தில் அனபாயன் வந்த படகை திருவரங்கனை கொண்டு கவிழ்த்துவிட்டு அந்த செய்தியின் மூலம் காடவராயனையும் ஒழித்து கட்ட திட்டமிட்டோம் அல்லவா? அன்று இரவு தில்லை கொட்டகாரத்திலிருந்து வஞ்சகமாக காடவராயனை அழைத்து சென்றபோது அருள்மொழி தேவன் அவனை எச்சரிக்கைப்படுத்தினான். கத்தியை மறந்து சென்று அவனிடம் அதை எடுத்து கொடுத்ததும் அனுப்பினான். அன்றே அமைச்சனுக்கு என் மீது ஏதோ சந்தேகம் விழுந்து விட்டிருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இந்த சமயம் அந்த சிறு புதரிலிருந்து மீண்டும் சலசலப்பு ஒலி கேட்டது. சித்தன்ன தேவனும் காலத்தி தேவனும் சட்டென்று திரும்பி அப்புதரை உற்று நோக்கினர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.